தாம் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் நடுத்தர மக்களை வலுவடைய செய்வதே முக்கிய குறிக்கோளாக இருக்கும் என அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து ஜோ பைடன் விலகிய நிலையில் அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸின் பெயரை பைடன் முன்மொழிந்தார். அதிபர் வேட்பாளர் குறித்து ஜனநாயக கட்சி அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடவில்லை என்ற போதிலும் தேர்தலில் போட்டியிடுவதற்காக அவர் ஆதரவு திரட்டி வருகிறார். இந்த நிலையில் டெல்வாரில் நடந்த ஜனநாயக கட்சியின் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய கமலா ஹாரிஸ், அமெரிக்காவில் அதிகரித்து வரும் துப்பாக்கி கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் துப்பாக்கி விற்பனைக்கு கட்டுப்பாடு விதிக்கப்படும் என கூறினார். அத்துடன் குழந்தை பிறப்பு உரிமைகளில் சீர்திருத்தம் கொண்டுவரப்படும் என தெரிவித்த கமலா ஹாரிஸ், பிற உரிமைகளுடன் நடுத்தர வர்க்கத்தை கட்டி எழுப்பது அதிபரின் கடமை என குறிப்பிட்டார். நிகழ்ச்சியின் போது காணொலி வாயிலாக இணைந்த அதிபர் ஜோ பைடன், கொரோனா பாதிப்பு காரணமாக தன்னால் இந்த நிகழ்வில் பங்கேற்க முடியவில்லை என வருத்தம் தெரிவித்தார். கமலா ஹாரிஸிற்காக தாம் பரப்புரை மேற்கொள்ளவிருப்பதாக கூறிய ஜோ பைடன், ஜனநாயக கட்சியின் தேர்தல் பரப்புரை குழுவினர் கமலா ஹாரிஸை வெற்றி பெற செய்ய வேண்டும் என பைடன் கேட்டுக்கொண்டார்.